உலகத்திலேயே ரொம்ப ரேரான விஷயங்கள், ரொம்ப கம்மியான பேர்னால தான் அவங்க ஐஸை மூவ் பண்ணாம அவங்க ஐலிட்ஸை மட்டும் மூவ் பண்ண முடியும். 30,000த்துல ஒருத்தருக்கு அவங்க கையில விரலே இல்லாம இருக்கும். இவங்க கேஸ்ல இவங்களுக்கு மிடில் ஃபிங்கர் இல்ல. உலகத்துல இருக்க ஒரு 15% பேர்னால அவங்க நாக்கு வச்சு இந்த க்ளோவர் ஷேப்பை கொண்டு வர முடியும். அத்வானி எவ்வளவு சூப்பரா பண்றாங்க பாருங்க. 5% பேருக்கு அவங்க வயிற்று எக்குனா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். இந்த ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு எலும்பு திரும்பி இருந்தா வரும். 2% பேருக்கு ஹைப்பர் மொபிலிட்டி ஜாயின்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷன் இருக்கவங்க நார்மலான மனுஷங்களுக்கு இருக்க ஃபிளெக்சிபிலிட்டி லிமிட்டை விட அதிகமான ஃபிளெக்சிபிலிட்டி திறன் இருக்கும். 200 பேர்த்துல ஒருத்தன் சைக்கோபாத்தா இருப்பான். அப்படின்னா அவனால எந்த ஒரு இறக்க குணத்தையுமே ஃபீல் பண்ண முடியாது. அவங்க பக்கத்துல ஒருத்தர் செத்துட்டு இருந்தாலும் அப்படியே கல்லு மாதிரி தான் நிற்பான். உலகத்தில் நடக்கிற 20% கிரைம்ஸ்க்கு சைக்கோபாத்ஸ் தான் காரணம். நீங்கள் ஒரு சைக்கோபாத்தான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்கு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும், ஆனால் அது இன்னொருத்தவங்களை பாதிக்கும் தெரிஞ்சாலும் அந்த விஷயத்தை அவங்கள பண்ண வைக்கிறதுக்காக மேனிப்புலேட் பண்ணுவீங்களா? அண்ட் ரெண்டாவது, ஏதாச்சும் ஒரு அனிமல் ஆர் ஹியூமன் இறக்குற மூவிஸினை எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? இது ரெண்டுக்குமே எஸ்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சைக்கோபாத் குணம் ஒளிஞ்சிருக்கு.